இங்கே பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஈவன் தோ அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சாலும். ஆனால் இதை விட ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னென்னா, இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள பெரும்பான்மையாக எதிர் அதை தப்பாக பண்ணி பணத்தை இழக்கிறாங்க, இல்லை ஹராமாக பண்ணி பறக்கத்தை இழக்கிறாங்க. ஹலால் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதில் முதலீடு செய்கிறோம், எப்படி செய்கிறோம், இந்த ரெண்டையுமே கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போமே. முதல்ல நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய லேண்ட் அண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஏன்னா பாரம்பரியத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கோல்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேர் நகையாக வாங்கிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, உங்கள் வீட்டு பெண்மணிகளுக்காக நகை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது வேற, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேற. ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. அப்புறம் இங்கே நிறைய பேர் நகைக்கு சீட்டு போடுறீங்க, இதை ஹலால்னு சொல்ல முடியாது. எனவே நம்ம அதை விட்டு தவிர்த்துக்கிறது நல்லது. இதை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கோம். அப்புறம் டிஜிட்டல் கோல்டை பற்றி கேட்குறீங்க. இதில் நம்ம முதலீடு செய்ய தகுந்த ஷரியா கம்ப்ளைண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தெரியல. பட் வேறு சில நாடுகளில் அது இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய நாடில் அப்படி இருந்துச்சுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகே. அடுத்து நம்ம ரியல் எஸ்டேட்டுக்கு வருவோமே. நிலம் எல்லா காலத்துலேயும் மக்களுக்கு ஒரு முதன்மையான சொத்தாக இருந்திருக்கு. ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா காசு வேணும் இல்லையா. இது எல்லாராலையும் பண்ண முடியாது. எனவே இதில் நம்ம சொந்த காசை போட்டு முதலீடு செஞ்சால் பிரச்சனை இல்லை. பட் வட்டிக்கு கடன் வாங்கி பண்ணால் அது ஹராம். மேலும் சட்டத்துக்கு புறம்பா கைட்லைன் ப்ரைஸில் விளையாடி இடம் வாங்குறதும் ஹராம். இது நம்ம ஊரில் சர்வசாதாரணம். அப்புறம் ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் மற்றும் சிஎஃப்டி ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாம் 100% ஹராம். மேலும் நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடிப்படையில் பாண்ட்ஸுங்கிறது வட்டிக்கு கடன் கொடுக்கறது, அவ்வளோதான். இது முழுக்க ஹராம். அடுத்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இதை ஹலாலாக பண்ண வழி இருந்தாலும் அப்படி பண்ணால் பெருசாக லாபகரமாக இருக்காது. எனவே இதில் ஈடுபடுறவங்க பொதுவாக ஹராமாக தான் பண்ணுறாங்க. அப்புறம் நிறையா பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதை பொறுத்த வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இல்லை ஃபண்ட்ஸ் ஷரியா கம்ப்ளைண்ட்டான்னு பார்க்காமே பலர் பண்ணுறாங்க. சில ஷரியா கம்ப்ளைண்ட்டாக பார்த்து பண்ணாலுமே ஷார்ட் டர்ம் ட்ரேடிங் பண்ணுறாங்க. இதுவும் பிரச்சனைக்குரியது. அறிஞர்கள் இதை ஹராம் இல்லை மக்ரூன்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, முதலீடு செய்கிறது முக்கியம்தான். இதை நம்ம மார்க்கமும் வலியுறுத்துது. ஆனால் அதை ஷரியத்திற்கு உட்பட்டு சரியாக பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா இங்கே ஹலாலாக சம்பாதிக்கிறதுக்கு 100 வழி இருந்தால் ஹராமாக சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. எனவே நல்லா கற்றுக்கிட்டு சரியான கைடன்ஸோடு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எப்படி ஹலால் முதலீடு செய்கிறதுங்கிறத பற்றி தொடர்ந்து பேசுவோம். எங்களோட